முயற்சியில் இன்றைக்கு இந்த தமிழக அரசுக்கும் நெல்லை மாநகராட்சிக்கும் தாமிரபரணியை பாதுகாப்போம் என்ற குரலோடு இன்றைக்கு இந்த இயக்கத்தை அனைவருக்கும் வணக்கம். காப்போம் காப்போம் போரினையை காப்போம், மீட்போம் மீட்போம், போரினையை அழிவிலிருந்து மீட்போம். காப்போம் காப்போம் போரினையை காப்போம். எங்களாறு மாநகராட்சியை வெளியேறு, மாநகராட்சியை மாசு கலக்காது, பூங்கா அமைக்காது, ஒருமைக்குள்ளே பூங்கா அமைக்காது, மாசு கலக்காது, மாநகராட்சி ஒருமைக்குள்ளே பூங்கா அமைக்காது, இயற்கை அழிக்காது, எங்கள் ஆற்றின் சுற்றுச்சூழலை கெடுக்கிறது. எங்கே போனது அந்த பணம் என்ன ஆனது? 2025 400 கோடி எங்கள் ஆற்றுக்காய் நீங்கள் ஒதுக்கியது. எங்கே போனது? எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் சமைத்ததில் எவ்வளவு மிச்சம்? ஆற்றுக்கு கேட்டு பணம் வாங்கி வீட்டுக்கு சேர்த்த அதிகாரிகளே, ஆற்றுக்கு கேட்டு பணம் வாங்கி கூட பார்த்ததில்லை அதிகாரிகள். கோடி திட்டத்தை மாற்றி அதிகாரிகள் செய்வது ஏமாற்று. நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் நிர்வாக உதவியுடன் ரூபாய் 59 கோடி ரூபாய் ஜெர்மன் மேம்பாட்டு வங்கி நிதியின் கடனில் நமது உயிரென கருதுகின்ற தாமிரபரணி ஆற்றுக்குள் பூங்கா, நடைபாதை, கழிவறை, வாகன நிறுத்துமிடங்கள், ஓய்வகங்கள் என்று அதை ஒரு பொருட்காட்சி போல் மாற்றுகின்ற வேலையை செய்கிறது. இதை கண்டித்து முறைப்படி அதிகாரிகளிடம் முறையிட்டோம், அனைத்து கட்சியினரையும் கேட்டோம், ஆட்சியாளர்களிடமும் சொல்லியுள்ளோம், முதல்வர் வரை மனு அனுப்பியுள்ளோம். இந்த 59 கோடி ரூபாய் திட்டத்தை மாற்றி அதை கழிவுகளை அகற்றவும், கரைகளை பலப்படுத்தவும், கூடுமானால் அங்கே இருக்கின்ற பிரதானமான மண்டபங்களை, படிக்கட்டுகளை சீரமைக்கவும் பயன்படுத்த வேண்டும். ஏற்கனவே 2025 400 கோடி ரூபாய் மண்ணாக்கியது போல, கலெக்டர் அலுவலகத்தின் முன்பு பார்வை மாடத்தை கட்டி நாசமாக்கியது போல மக்களுடைய இந்த பணத்தை நாசமாக்கிவிடக் கூடாது என்று கூறுகிறோம். கழிவை அகற்ற வேண்டும். தாமிரபரணிக்குள் கழிவை விடுகின்ற மாநகராட்சிக்கு அதை அகற்றுவதற்கு என்ன உரிமை இருக்கின்றது என்று தெரியவில்லை. அதை அகற்றுவதுதான் என்னுடைய கடமை, அதை செய்ய வேண்டும். மாறாக அழகுபடுத்தும் திட்டம் என்பது சுற்றுச்சூழலை நாசப்படுத்தும் என்பதனால் நம்முடைய தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் மட்டுமல்ல, இங்குள்ள அனைத்து அமைப்புகளும், அனைத்து கட்சியினரும், அனைத்து அமைப்பினரும் இதை எதிர்க்கிறோம். இதை உடனடியாக இந்த திட்டத்திற்கான டெண்டரை ரத்து செய்து திட்டத்தை மாற்றி வடிவமைக்காவிட்டால் 10 பேர் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதம் இருக்கவும், தொடர்ந்து அணியாக ஒவ்வொரு நாளும் உண்ணாவிரதம் இருக்கவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐகோ பொதுச் செயலாளர் தாமிரபரணி பாதுகாப்பு.